இதில் என்னோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு நம்ம ரியோ சாருக்கு ஹீரோ சாருக்கு வந்து தாய்மாமன் கேரக்டர். ஓகே. ரொம்ப ஃபன்னா ஒரு குடும்ப கதை மாதிரி. அதாவது ரொம்ப நாள் இந்த குடும்ப கதையெல்லாம் வந்து ரொம்ப நாளாச்சு. ஆமா. ரொம்ப அதாவது குடும்ப கதையெல்லாம் காமெடி வந்து ரொம்ப நாளாச்சு. ம். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இருக்கும். சேத்தன் சார் இருக்காரு. அவங்க மாளவிகா மேம் இருக்காங்க. இவர் காத்தாடி ராமமுத்தையா அவர்லாம் ரொம்ப நாளாச்சு அவருக்கு வருது. அவங்க இருக்காங்க. தீபா வெங்கட் இருக்காங்க. இவங்க நம்ம மாக்காப்பா அவரும் இருக்காரு. அவர்லாம் எல்லாமே சரியான ஃபன்னா போகும். இது அதுல கொஞ்சம் ஃபேண்டசியா இருக்கும். ஓகே. ரொம்ப கலகலப்பா இருக்கும். இப்போ நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போனாலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. காஸ்டியூமே வேஷ்டி சட்டையில ஆமா அதுதான் கிராமத்துல இருக்க ஒரு தென்காட்சியில இருக்க ஒரு தாய்மாமன் அந்த மாதிரி. என்னோட பர்சன்ஸ் வந்து இதுல கொஞ்சம் நல்ல ரோல். அதான் சொன்னேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குடும்ப படமா இந்த மாமன் மச்சான் அப்படின்னு பேசி நடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த படத்துல ராம்லீலால இருக்கு. ஓகே. எப்பவுமே நகைச்சுவை நாயகன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் சிரிக்க வைக்கிறது தான் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஜாப். அதை நீங்க ரொம்ப வருஷமா இப்ப சினிமாவில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இதுல அடுத்த ஸ்டேஜா பாக்குறப்ப மிடில் கிளாஸ்னு ஒரு கதையின் நாயகன்ற ஒரு அவதாரம், அதுவும் மக்கள் போய் ரீச் அடைஞ்சது. ஸோ இந்த ரெண்டு பொறுப்பையும் எடுத்து பண்றது எப்படி இருக்கு? ஹவ் டு யூ ஃபீல்? எனக்கு வந்து இது நகைச்சுவை நாயகனா இருக்கிறது ரொம்ப இது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம். ஹீரோவும் ரொம்ப கஷ்டம். அதாவது ஹீரோன்றத கதையின் நாயனா இப்போ வந்து நான் ப்ரொமோஷனோ இந்த படத்துக்கு போகும்போது தான் தெரிஞ்சது. ஹீரோஸோட வேலை அவ்வளவு தேட்டராக போக வேண்டியது இருக்குது. ஏன்னா சேரன் சாரே சொன்னார், இன்னைக்கு வந்து நம்ம மக்கள் நம்மளை தேடி வந்துருக்காங்க, இன்னைக்கு நம்ம மக்களை கூட்டு வரணும். இப்போ அவங்க வர்றது ரொம்ப நம்ம வர வைக்கிற நிலமை தான் இருக்குது. அப்படின்றப்ப பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்குது.